வணக்கம். இன்னைக்கு என்னுடைய சக பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை இன்னைக்கு சொன்னா இன்னும் ஆப்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காத, நம்மளுடைய உயர்வை விரும்பாத, நம்ம கூட போட்டி போடவே தகுதி இல்லாத, நம்மளை தோக்கடிக்கவே முடியாத சில ஆண்களும் சில பெண்களும் நம்மளை எதிர்க்கிறதுக்கு கையில் எடுத்துக்கிற ஒரே ஆயுதம் கேரக்டர் அசாசினேஷன். நம்மளுடைய பேருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பரப்பி விட்டுருவாங்க. இது பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க லெவலுக்கு அவ்வளோதான் அவங்களால யோசிக்க முடியும். அதனால அந்த ஈஸியான ஆயுதத்தை தான் கையில் எடுத்துப்பாங்க. ஆனால் தயவு செஞ்சு அதை உங்களுடைய வீக்னஸாக மாற்றிடாதீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தயவு செஞ்சு அடிபணிஞ்சிடாதீங்க. அது உண்மை இல்லைன்னும் போது நீங்கள் இன்னும் தைரியமாக இருக்கணும், இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை கொண்ட பெண்களை அவ்வளவா யாருக்கும் பிடிக்காது. அவள் அப்படிதான் அப்படின்னு ஈஸியாக டேக் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய மரியாதை அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள்லையும் செயல்லையும் இருக்குது. ஹை வேல்யூ விமனாக நம்ம இருக்கும் பொழுது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மையாக நம்ம இருக்கும் பொழுது யாருக்கும் நம்ம பயப்படணும் அப்படின்னோ, அந்த பேருக்கு அந்த களங்கத்துக்கு நம்ம அடிபணினோம் அப்படின்னோ எந்த அவசியமும் கிடையாது. தைரியமாக இருங்க, நிமிர்ந்து நில்லுங்க. தப்பு பண்ணுற அவங்களே அசிங்கப்படாத போது நீங்கள் தயவு செஞ்சு அசிங்கப்பட்டுறாதீங்க. நன்றி.